வெல்கம் டு தமிழ் காவியம். யாருக்கும் அடங்கா சூரன், அண்டத்தின் போர் வாழ். சூரன் சிங்கத்தின் இறைச்சியை ரசித்து ருசித்து உண்டு கொண்டு மிக மிக நன்றாக உள்ளது என்றான். அப்படியென்றால் இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, இந்தா என்று கூறிக்கொண்டே சூரனது இலையில் மேலும் கொஞ்சம் இறைச்சியை வைத்தாள் நேசிகா. உங்கள் அன்புக்கு நன்றி, இது போதும், மேலும் வேண்டுமானால் யோகன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் போடுங்கள் என்றான் சூரன். போதும் போதும், உண்டது அனைவரும் கிளம்பலாம், வாருங்கள், பொழுது சாய்வதற்குள் காட்டை விட்டு வெளியேற வேண்டும். இந்த இறைச்சியை வைத்துக்கொண்டு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்று கூறி அனைவரையும் கிளம்பச் சொன்னார் யோகன். அனைவரும் காட்டு எல்லையை வேக வேகமாக கடந்தனர். ஒரு வழியாக எல்லோரும் மூச்சிறைக்க அனைவரும் நகர எல்லையை அடையும் பொழுது இரவு ஆகிவிட்டது. அங்கே ஒரு இரவு சந்தை இருந்தது. அனைத்து பொருட்களும் வாங்க விற்க முடியும். அதேபோல் யோகன் அந்த சந்தையில் சிங்கத்தின் பெருமைகளையும் அதன் பலத்தையும் அதன் திறமையும் கூறி விளம்பரப்படுத்தினான். ஆனால் அதை எப்படி கொன்றோம் என யோகன் கூறவில்லை. சிங்கத்தின் கதையை கேட்ட அனைவரும் ஆளுக்கு கொஞ்சம் வெள்ளிப்பணம் கொடுத்து வாங்கிச் சென்றனர். சிங்கத்தின் இறைச்சியை 7500 வெள்ளி காசுகளுக்கு விற்றனர். வசூல் ஆன வெள்ளிப்பணம் ஆளுக்கு 1000 வெள்ளியை பிரித்தனர். மீதம் 500 வெள்ளியை 7 பேருக்கு 70 வெள்ளி வீதம் பிரித்து எடுத்துக்கொண்டனர். மீதம் 10 வெள்ளியை யோகன் எடுத்துக்கொண்டான். அவர் வியாபாரம் செய்ததாக கூறி எடுத்துக்கொண்டார். சூரனுக்கு 1070 வெள்ளிக்காசுகள் கிடைத்தது. இதற்கு முன் சூரன் வெள்ளிக்காசுகளை பயன்படுத்தியதில்லை. அதை வைத்து என்ன செய்வது என்று கூட அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் சூரன் அந்த சூழ்நிலையை சமாளித்து கொண்டு, யோகன் அவர்களே, அடுத்து நாம் எங்கே செல்ல இருக்கிறோம்? அடுத்து என்ன, இந்த சந்தையிலேயே நமக்கு ஏதாவது பொருட்கள் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் என்றார் யோகன். அப்படியே ஒவ்வொரு கடையாக அனைவரும் பார்த்து கொண்டே சென்றனர். ஒரு கடையில் ஏகப்பட்ட பொருட்கள் குவிக்கப்பட்டிருந்தன. இவர்களும் அந்த கடையில் உள்ள பொருட்களை பார்த்தனர். சூரனுக்கு அந்த கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் திகைப்பாக இருந்தாலும் சாதாரணமாக தெரிந்தது. ஆனால் சூரனுக்கு அந்த கடையில் உள்ள பொருட்கள் அனைத்தும் பார்ப்பதற்கு திகைப்பாக இருந்தாலும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் பக்கத்தில் ஒரு முதியவர் 7-8 பொருட்களைத்தான் வைத்திருந்தார். அந்த கடையில் யாரும் அருகில் கூட செல்லவில்லை. சூரன் மெதுவாக அந்த கடையின் அருகில் சென்றான். சூரன் மெதுவாக அந்த கடையின் அருகில் சென்று அனைத்து பொருட்களையும் உற்று பார்த்தான். அந்த பொருட்களில் கூஜா போல இருந்த ஒரு குடுவை ஒன்று சூரனது ஆன்மாவை சற்று அசைப்பது போல இருந்தது. உள் உணர்வால் உந்தப்பட்டான். பின்னர் தன்னை சமாளித்து கொண்டு சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். சூரன் ஒரு கிண்ணத்தை பார்த்து, பெரியவரே, இந்த கிண்ணம் எதுக்கு வேலை செய்யும்? இது என்ன வகையான பொருள் என்று தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டான் சூரன். இதோ பாருப்பா, இங்கு இருப்பது எல்லாம் மிகவும் பழங்கால பொருட்கள். மற்றபடி இது எந்த பொருள் எதுக்காக வேலை செய்யும் என்று தெரிந்தால் பெரிய கடையில் அல்லவா மதிப்புமிக்க பொக்கிஷமாக மாறியிருக்கும். அதனால் உனக்கு ஏதாவது பிடித்திருந்தால் 1000 வெள்ளியை கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான் என்றார் பெரியவர். சூரனுக்கு இது நல்ல வாய்ப்பாக இருந்தது. அதற்கு அடுத்து 2 பொருட்களை தொட்டு பார்த்துவிட்டு கடைசியாக கூஜா போன்ற குடுவியை தொட்டவுடன் அவன் உடல் சிலிர்த்தது. அதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் குடுவையை கையில் எடுத்து வைத்து கொண்டான். குடுவை சூரனது உள் உணர்வால் ஈர்க்கப்பட்டு அவனுடன் ஏதோ சொல்ல வருவது போல இருந்தது. சூரன் தன் கையிலிருந்து 1000 வெள்ளிக்காசுகளை முதியவரிடம் கொடுத்தான். சூரன் கையில் குடுவையுடன் வருவதைக் கண்ட யோகன், என்ன சூரா, இந்த குடுவை 10 வெள்ளியா 15 வெள்ளியா என்று கேட்டான். 1000 வெள்ளிதான் என்றான் சூரன். யோகன் அதிர்ந்து போனான். சாதாரண இந்த குடுவை 1000 வெள்ளி கொடுத்து ஏமாந்து விட்டாயே சூரா என்று கேட்டான்.
பரவாயில்லை, எனக்கு பிடித்து விட்டதென்றால் வெள்ளிப்பணம் முக்கியமில்லை என்றான் சூரன். அதன் பிறகு அனைவரும் அந்த நகரத்தில் உள்ள ஒரு சத்திரத்தில் தங்கினர். சூரன் ஒரு தனி அறைக்கு எடுத்துக்கொண்டான். முகம் கை கால்களை கழுவிக்கொண்டு சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்தான். மனம் சற்றே அமைதியானது. பிறகு சந்தையில் வாங்கி வந்த குடுவையை எடுத்து தன் முன்னே வைத்து உற்று பார்த்தான். உடனே சூரனது ஆன்மா உணர்வால் தூண்டப்பட்டு குடுவையை கையில் எடுத்தான். சத்தம் ஏதாவது வருகிறதா என்று எண்ணி லேசாக உரசி பார்த்தான். எந்த சத்தமும் இல்லை. லேசாக தட்டி பார்த்தான். எந்த சத்தமும் வரவில்லை. சூரனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. எந்த பொருட்களை தட்டினாலும் சத்தம் வரும், ஆனால் இந்த குடுவையை தட்டினால் கூட எந்த சத்தமும் வரவில்லையே. மீண்டும் பலமாக தட்டினான். இந்த முறை ஒரு சிறு சத்தம் தான் வந்தது. பிறகு சூரனுக்கு ஒரு யோசனை வந்தது. இந்த குடுவையை சோதிக்க இந்த இடம் ஏற்ற இடம் இல்லை என்று உணர்ந்தான். சத்திர அதிகாரியிடம் சென்று, எனக்கு தனிமையாக தியானம் செய்ய பயிற்சி செய்ய ஒரு நல்ல அறை வேண்டும். அந்த மாதிரி அறை உள்ளதா அதிகாரி அவர்களே என்று கேட்டான் சூரன். இருக்கிறது, ஆனால் ஒரு நாளைக்கு 20 வெள்ளி ஆகும் என்றார் சத்திராதிகாரி. சூரனும் சரி என்றான். பின்னர் சத்திராதிகாரி சூரனை சத்திரத்தின் பின்பக்கம் ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்றார். அந்த அறையின் வெளியே இருந்து பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தது. சத்திர அதிகாரி சூரனிடம் சக்கரம் போன்ற ஒரு தகட்டை கொடுத்து, இதுதான் இந்த அறை திறக்கும் சாவி என்று கூறி ஒரு தகட்டை கொடுத்தார். தகட்டை கதவின் மீது வைத்தால் கதவு திறக்கும் என்றார் அதிகாரி. சூரனும் அவ்வாறே அந்த தகட்டை கொண்டு கதவின் மீது வைத்தான். அப்படியே கதவினுள் சென்று விட்டான். சூரன் உள்ளே நுழைந்து விட்டான். முதலில் ஒரு பெரிய நடை இருந்தது. வலது பக்கம் ஒரு சிறிய குளம் இருந்தது. இடதுபுறம் ஒரு அறை பளிங்கு பாறைகளால் செய்யப்பட்டிருந்தது. அறையினுள் சென்று தாழிட்டு கொண்டான். அறை பளிங்கு கல்லால் பளபளத்தது. அந்த அறைக்குள் மற்றொரு அறை இருந்தது. பயிற்சி அறை என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த அறையின் கதவு கருங்கல்லால் ஆன கதவாக இருந்தது. உள்ளே சென்று பார்த்தான். அறை முழுவதும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட அறையாக இருந்தது. அதன் மத்தியில் ஒரு பாறை சதுரமாக இருந்தது. அறையின் உயரம் சுமார் 30 அடி உயரம் இருக்கும். சூரன் இவற்றை கண்டதும் அழகிய நந்தவனம் கண்டது போல ரசித்து பார்த்தான். இதுதான் நாம் பயிற்சிக்கு ஏற்ற இடம் என்று எண்ணி மனதுக்குள் மகிழ்ந்தான். சிறிது நேரம் அந்த அறையை சுற்றி பார்த்துவிட்டு பிறகு மத்தியில் உள்ள பாறையின் மீது ஏறி அமர்ந்தான். சிறிது நேரம் தியானத்தில் அமர்ந்தான். அந்த குடுவையை எடுத்து நன்கு பலமாக தட்டி பார்த்தான். இப்போது ஒரு குண்டூசி சத்தம் தான் வந்தது. சிறிது நேரம் யோசித்துவிட்டு இந்த குடுவையை சத்தம் வர என்ன செய்யலாம் என்று யோசித்தான். ஒரு முடிவுக்கு வந்தவனாக பாறையின் மீது ஏறி நின்று அந்த குடுவையை தூக்கி ஓங்கி தரையில் அடித்தான். அவ்வளவுதான். அந்த அறையே அதிரும் வண்ணம் அந்த குடுவையிலிருந்து கத்திக்கொண்டே வெளியே வந்தது. ஐயோ, வலிக்கிறதே, முதுகு வலிக்கிறதே, ஏன் எஜமானரே, எனக்கு முதுகு வலி வரும்படி அடித்து விட்டீர்களே என்று கூறிக்கொண்டே கருநீல நிறத்தில் ஒரு உருவம் வெளியே வந்தது. இந்த உருவம் பார்ப்பதற்கு கருநீலம் நிறம் கொண்டு, உச்சந்தலையில் மட்டும் முடிகொண்டு, 2 காதிலும் கடுக்கன், 2 கைகளிலும் தங்கக்காப்பு கொண்டு, 2 புஜங்களும் மற்றும் மார்பிலும் கவசம் அணிந்தவாறு சூரன் முன்னே 2 கால்களை மடக்கி மண்டி போட்டு உட்கார்ந்தது அந்த உருவம். சூரன் அதைக் கண்டு ஆச்சரியத்துடன், யார் நீ? எப்படி இங்கே வந்தாய் என்று கேட்டான். என் பெயர் கடகன். 5000 ஆண்டுக்கு முன் ஒரு சிறு தவறு செய்தமைக்காக சூரதேசத்தின் நட்பு அரசான கிண்கிணி அரசர் என்னை கூஜாவாக மாற்றி கடலில் போட்டுவிட்டார். அதன் பிறகு நான் எங்கு போனேன், என்ன ஆனேன், எதுவும் எனக்கு தெரியாது. இதோ உங்கள் முன் ஒரு அடிமையாக இருப்பதுதான் நிஜம் என்றான் கடகன். உன்னால் எனக்கு என்ன பயன் என்று கேட்டான் சூரன். உலகத்தில் எந்த பொருட்களை கேட்டாலும் கொண்டு வந்து கொடுப்பேன், ஒரு சிலரை தவிர. அதே போல எல்லா உலகத்திற்கும் தூக்கிச் செல்வேன், கிண்கிணி உலகத்தை தவிர என்றான் கடகன். ஏன் கிண்கிணி உலகுக்கு போக முடியாது?
ஏனென்றால் என்னை விட அதிக பலசாலிகள் கிண்கிணி உலகில் உள்ளார்கள் என்றான் கடகன். சரி, நீங்கள் செல்லலாம், பிறகு உங்களை அழைக்கிறேன் என்றான் சூரன். அப்படியெல்லாம் போக முடியாது. நான் வெளியே வந்தால் ஏதாவது உதவி செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். இல்லாவிட்டால் எனது ஆயுள் குறையத் தொடங்கும் என்றான் கடகன். சூரன் சற்று யோசித்துவிட்டு, சரி, தாமரை பூவை கொண்டு வா என்றான். மன்னிக்கவும், தாமரைப்பூவில் பல உயிரிய மூலிகை வகைகள், தாமரைப்பூக்கள், சாதாரண தாமரைப்பூக்கள், தடாக தாமரைகளும் உள்ளன. ஏதாவது ஒன்றை குறிப்பிட்டு சொல்லுங்கள் என்றான் கடகன். தாமரைப்பூவில் மிக உயரிய சக்தி வாய்ந்த ஒரு பூவை கொண்டு வா என்றான் சூரன். தங்கள் ஆணையை ஏற்கிறேன் எஜமானரே என்று கூறிக்கொண்டே மறைந்தான் கடகன். சூரன் கடகனை பற்றியும் வந்ததை பற்றியும் தாமரைப்பூவை பற்றியும் அசை போட்டு கொண்டு சிந்தித்து கொண்டிருந்தான். அரை மணி நேரம் கடந்தும் கடகன் வராததைக் கண்ட சூரன் மீண்டும் பாறை மீது அமர்ந்து தியான நிலைக்குச் சென்றான். 4 அல்லது 5 மணி நேரம் கழிந்திருக்கும். கடகன் அங்கே ஒரு சிறு சலசலப்புடன் தரையிறங்கினான். தாமதத்திற்கு மன்னிக்கும் எஜமானர் அவர்களே என்று கூறிக்கொண்டே ஒரு சிறிய தங்கப்பேழை பெட்டியை சூரனிடம் கொடுத்தான் கடகன். சூரனும் பெட்டியை வாங்கி திறந்து பார்க்க, பெட்டியிலிருந்து கண்களை கூசச் செய்யும் வெளிச்சம் விட்டு விட்டு வந்து கொண்டிருந்தது. பூவை சற்று நிதானமாக பார்த்தான். பூ கருஞ்சிவப்பு நிறத்தில், இதழ்கள் மேல் லேசான பனித்துளிகள், மையத்தில் ஒரு சிறிய மகரந்த தூள் வட்டம் இருந்தது. இதழ்கள் எல்லாம் உயிரோட்டம் கொண்டவைகள் போல சிறு அசைவுகள் தெரிந்தன. பார்க்க அவ்வளவு அழகாக இருந்தது. எஜமானரே, இது 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ. கோடி வருடங்கள் ஆனாலும் அழியாதவை. இது பூலோக 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ. இதுபோல கிண்கிணி அரசரிடம் ஒன்று, வேதாள உலகத்திலும் ஒன்று, இராட்சச உலகத்தில் மற்றொன்று, வேறொன்று எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த பூவை பற்றி தகவல் எனக்கு எதுவும் தெரியவில்லை. இந்த பூக்களில் ஏதாவது ஒரு பூவை வைத்திருப்பவர் அவரை யாராலும் அழிக்க முடியாது. இந்த 5 பூவையும் சேர்த்து ஒருங்கே வைத்திருப்பவர் அவர்தான் ஈரேழு உலகின் கடவுளாக. அவரை பார்க்கவே முடியாது. அவரை பேரை கேட்டாலே மண்டியிடுவார்கள். இந்த பேழை பெட்டியை உங்கள் சேமிப்பு வளையத்திற்குள் வைத்து கொள்ளுங்கள். இதை கூடுமானவரை வெளியே எடுக்காதீர்கள். காரணம், இதை அபகரிக்க போர் தொடுப்பார்கள். இந்த பெட்டியை நீங்கள் வைத்திருக்கும் வரை உங்களை யாரும் வெல்ல முடியாது. மேலும் பல மர்ம ரகசியங்கள் இந்த பூவிற்கு உள்ளது. இதற்கு மேல் ரகசியத்தை நான் சொன்னால் என் தலை வெடித்துவிடும் என்றான் கடகன். சூரன் மெதுவாக கடகனை பார்த்துவிட்டு பேழை பெட்டியை தனது காப்பு வளையத்திற்குள் வைத்து கொண்டான். அப்படியே குடுவையை எடுத்து காப்பு வளையத்திற்குள் வைத்தான். உங்களை மீண்டும் அழைக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சூரன். எஜமானரே, நீங்கள் உங்கள் கைகளால் 3 சிட்டிகைகள் போட்டால் உடனே வந்து விடுவேன் என்றான் கடகன். என்னை இதற்கு மேல் எஜமானரே என்று அழைக்காதே, நண்பரே என்று அழையுங்கள் போதும் என்றான் சூரன். அப்படியே ஆகட்டும் எஜமானரே. மறுபடியும் பார்த்தீர்களா? அப்படியே ஆகட்டும் நண்பரே. சரி, சென்று வாருங்கள். கூப்பிடும்போது மட்டும் வந்தால் போதும் என்றான் சூரன். பின்பு சூரன் வெகுநேரம் ஆகிவிட்டமையால் சத்திரத்தின் மையத்திற்கு வந்து சேர்ந்தான். அசோகன், நேசிகா மற்றும் அவர் குழுவில் உள்ள அனைவரும் சூரனுக்காக காத்து கொண்டிருந்தனர். என்ன சூரா, எங்களுடன் எங்கள் அரச ராஜ்யத்திற்கு வருகிறாயா அல்லது இப்படியே உன் வீட்டிற்கு செல்கிறாயா என்று அசோகன் கேட்டான். உங்களுடனே வருகிறேன். அதில் ஏதாவது எனக்கு அனுபவம் கிடைக்கலாம் அல்லவா என்றான் சூரன். பிறகு சத்திரத்தில் 7 குதிரைகளை வாங்கி கொண்டு புறப்பட்டனர். 7 பேரும் பாலைவனம் அடைந்து கடக்கத் தொடங்கினர். பாலைவனத்தில் சாலை அமைக்கப்பட்டிருந்தது. இருபுறமும் மணல் திட்டுக்கள். சாலையில் சமமாக இருக்கும் கருங்கற்களை பதித்து அழகாக இருந்தது. சாலை கடந்து கொண்டிருக்கும் பொழுது பாலைவனத்தின் மையப்பகுதிக்கு வந்தடைந்தனர். அப்பொழுது
காற்றழுத்தம் சற்று குறைவாக இருந்தது. அனைவருக்கும் சற்றே மூச்சு திணறல் ஏற்பட்டது. நன்றி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஹைப் செய்யுங்கள்.